அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 பெஸ்ட்டு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 6 பெஸ்ட்டு, சரிங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்ல, ட்ரைப்ளை, அதாவது 3 லேயர் இருக்கும், சரிங்களா? அந்த 6 பிராண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெர்க்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ரெண்டாவது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹாக்கின்ஸ். ஸோ இந்த பிராண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த பிராண்ட் நேமு. மூணாவது வினோத். ஸோ சேம் அதே போல் இந்த வினோத் அப்படிங்கிற பிராண்டுமே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னாக்க அகரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நானுமே கேள்விப்படல, பட் வந்து இது வந்து நிறைய பேர் எதுவுமே வந்து சஜஷன் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஆஃப்லைனில் நான் இது கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. இது ஒரு பிராண்டு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னாக்க த இண்டஸ் வேலி. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோவே நம்ம லென்த்தாக மேக் பண்ணி போட்டுருக்குறோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு பிராண்டு. இதுவுமே நல்லாயிருக்கும். இது கேஸ்ட் அயனுக்கும் பார்த்தீங்கன்னாலே நல்ல பிராண்டு. இது நல்ல சூப்பரான ஒரு இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிராண்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன். ஒன்று வந்து இந்த பெர்க்னர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகரோங்கிறது, கடைசியாக சொன்னது ஆரஞ்சு. ஸோ இந்த 3மே வந்து நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். செக் பண்ணி பார்த்ததெல்லாம் நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்டு, சரிங்களா? சரி, ஓகே. இந்த 6 பிராண்டுக்குமே உள்ள பொதுவான அந்த ஒரு ஒத்துமை ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை அப்படி என்னன்னாக்க, இது 3மே பார்த்திங்கன்னா இந்த 6 பிராண்ட்லேயுமே 3 லேயர் இருக்கும். அதை தான் ட்ரைப்ளேன்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ட்ரைப்ளேனாக்கா உள்ள இன்னரில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, அவுட்டரில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஹீட்டுங்கிறது ஈவனாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதில் இந்த அடி பிடிக்கிறது, கருகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும். ரெண்டாவது விஷயம், இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானலில் ஒரு சாப்பாடு செய்கிறீங்க, ஒரு குழம்போ அல்லது ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னாக்க, அதை விட இதில் 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக அவங்களால செய்ய முடியும். மூணாவது அப்படின்னாக்க இந்த க்ளீனிங் ப்ராசஸ். இதில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, மலைக்கிறது, சமைக்கும்போது என்னமோ நல்லா செஞ்சிடுறாங்க. ஆனால் அதில் மலைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் தான். எப்பட்றா இது அடி பிடிச்சுன்னா எப்பட்றா இது கழுவுறதுன்னு சொல்லி பேர் நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக இந்த உமன்ஸு. ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சிட்ருப்பாங்க, வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவரை பார்க்கணும். ஸோ இந்தமாரி பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு வேலை கடைசியாக பெண்டிங்கில் கிடக்கும்போது அவ்வளோ ஒரு மலைப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த வேலை இந்த மெட்டீரியலில் இருக்காது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது என்னன்னா, இது சமைக்கிறதுக்கு கேஸில் தான் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது ஈவனாக வந்து நீங்கள் கேஸாக இருக்கட்டும் அல்லது இண்டக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதை விறகடுப்பில் கூட நீங்கள் சமைச்சிக்கலாம், சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம்தான். அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டினா நல்ல ஒரு இதை என்னென்னா என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாக்க, ஸோ ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுக்குன்னு தனியாக யூனிக்காக வந்து ஒரு ஷேப், அதாவது மாடல். ஸோ ஒரு சில
இப்போ பெர்க்னருங்கிறது அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ஃபினிஷிங் ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் இந்த வெயிட்டுங்கிறது முன்ன பின்ன இருக்கும், ஃபினிஷிங் ஒர்க்கு, இந்த மாடல். ஸோ இந்த 3 தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி இதில் எல்லாமே வந்து சேம் தான். இந்த 6 பிராண்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பிராண்டோட லிங்க்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ யாராவது இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு வேலை தேடிட்டு இருக்கலாம், புதுசாக கிச்சனை ரெடி பண்ணவங்க தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, ஸோ கிச்சனே கேதின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலை பளுவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இதனுடைய எப்படி இருக்குது, இதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அந்த வேலையெல்லாம் குறைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்றவங்களும் வந்து சில பேர் படிக்கும்போது அவங்களுக்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி தோணலாம். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.